வேந்தரின் உச்சிவேளை பகல் செய்திகளுக்காக பிரவீனா, கௌரி. முதலில் தலைப்புச் செய்திகள். வங்கக்கடலில் நாடா புயல் உருவாகியுள்ளது. நாளை மறுநாள் அதிகாலை கடலூர் அருகே கரையை கடக்க வாய்ப்பு. திரையரங்குகளில் தேசிய கீதம் இசைக்க வேண்டும், உச்சநீதிமன்றம் உத்தரவு. வரும் கல்வி ஆண்டில் நீட் தேர்வு உறுதி. மத்திய நல்வாழ்வுத்துறை அமைச்சர் தகவல். எதிர்க்கட்சியினர் தொடர் அமளி. நாடாளுமன்ற இரு அவைகளும் ஒத்திவைப்பு. ஜன்தன் வங்கி கணக்குகளுக்கு புதிய கட்டுப்பாடுகள். ரிசர்வ் வங்கி அறிவிப்பு. வங்கக்கடலில் புயல் உருவாகியுள்ளது. நாடா என பெயர் சூட்டப்பட்டுள்ள இந்த புயல் கடலூர் அருகே கரையை கடக்க வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் இன்று செய்தியாளர்களுடன் பேசிய வானிலை ஆய்வு மைய இயக்குநர் பாலச்சந்திரன், நேற்று தென்கிழக்கு வங்கக்கடலில் நிலை கொண்டிருந்த வலுவான குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுப்பெற்று புயலாக மாறியுள்ளதாக தெரிவித்தார். புதுச்சேரிக்கு தென்கிழக்கே 730 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டுள்ள இந்த புயல் கடலூர் அருகே நாளை மறுநாள் அதிகாலையில் கரையை கடக்கும் என அவர் தெரிவித்தார். இதன் காரணமாக சென்னை நகரில் நாளை அதிகாலை முதல் மழை பெய்யும் என்றும் காற்றின் வேகம் 54 கிலோமீட்டர் வரை வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் கடலுக்குள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்றும் கூறினார். அடுத்த 24 மணி நேரத்தில் கடலோர மாவட்டங்களில் அதிக அளவு மழை பெய்யும் என்றும் வரும் 2ஆம் தேதி முதல் தமிழகம் முழுவதும் படிப்படியாக மழை அதிகரிக்கும் என்றும் பாலச்சந்திரன் தெரிவித்தார். நேற்று தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் நிலை கொண்டிருந்த வலுவான குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது தொடர்ந்து வலுப்பெற்று புயலாக இன்று காலை 8:30 மணி அளவில் தென்மேற்கு வங்கக்கடலில் புதுச்சேரிக்கு தென்கிழக்கே சுமார் 730 கிலோமீட்டர் தூரத்தில் மையம் கொண்டுள்ளது. நாடா என்று பெயரிடப்பட்டுள்ள இந்த புயலானது தொடர்ந்து மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து வரும் 2ஆம் தேதி அதிகாலை வேதாரண்யம் மற்றும் புதுச்சேரிக்கு இடையில் கடலூருக்கு அருகே கடக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் காரணமாக அடுத்து வரும் 48 மணி நேரத்தில் தமிழகம் மற்றும் புதுவையில் அநேக இடங்களில் மழை பெய்யக்கூடும். அடுத்து வரும் 24 மணி நேரத்தை பொறுத்தவரையில் கடலோர மாவட்டங்களில் மழை பெய்ய துவங்கி படிப்படியாக இந்த மழையின் அளவு உட்புற மாவட்டங்களை நோக்கி நகரக்கூடும். கடலோர மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கன மற்றும் மிக கனத்த மழையும் பெய்யக்கூடும். மீனவர்கள் கடலுக்குள் செல்ல வேண்டாம் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். சென்னையை பொறுத்தவரையில் நாளை அதிகாலை முதல் மழை பெய்ய துவங்கி படிப்படியாக மழையின் அளவு அதிகரிக்கும். ஓரிரு முறை கன மற்றும் மிக கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு உள்ளது. நாட்டில் அனைத்து திரையரங்குகளிலும் காட்சி தொடங்கும் முன்பு கட்டாயம் தேசிய கீதம் இசைக்கப்பட வேண்டும் என உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. தேசிய கீதம் தொடர்பான வழக்கு ஒன்றை விசாரித்த உச்சநீதிமன்றம் நாடு முழுவதும் உள்ள திரையரங்குகளுக்கு உத்தரவு பிறப்பித்துள்ளது. தேசிய கீதம் இசைக்கும் போது திரையில் தேசிய கொடி இடம்பெற வேண்டும் என்றும் அப்போது அனைவரும் எழுந்து நின்று மரியாதை செலுத்த வேண்டும் எனவும் கூறப்பட்டுள்ளது. திரைப்பட காட்சி தொடங்குவதற்கு முன்பு தேசிய கீதத்தை இசைக்கப்பட வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. எந்த காரணத்திற்காகவும் தேசிய கீதத்தின் சுருக்க வடிவம் இசைக்கப்படக்கூடாது என்றும் அதனை ஏற்றுக்கொள்ள முடியாது எனவும் உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. இது பற்றி தெரிவித்துள்ள மத்திய அரசு, நாட்டுப்பற்றை வளர்க்க உதவும் என்றால் அதனை நடைமுறைப்படுத்த தயாராக உள்ளதாக குறிப்பிட்டுள்ளது. உச்சநீதிமன்ற உத்தரவை ஏற்று மாநில அரசுக்கு சுற்றறிக்கை அனுப்பவும் விளம்பரம் செய்யவும் மத்திய அரசு ஒப்புதல் தெரிவித்துள்ளது. மருத்துவ படிப்புகளுக்கு அடுத்த ஆண்டு முதல் நீட் தேர்வு எனப்படும் தேசிய தகுதிக்கான நுழைவுத் தேர்வு கட்டாயம் என மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மருத்துவ படிப்புகளுக்கு ஒரே மாதிரி நுழைவுத் தேர்வு நடத்த உச்சநீதிமன்றம் கடந்த மே மாதம் உத்தரவிட்டிருந்தது. இந்த உத்தரவை தமிழகம் உள்ளிட்ட சில மாநிலங்களில் உடனடியாக அமல்படுத்த முடியாத நிலை இருந்தது. இதையடுத்து உச்சநீதிமன்ற உத்தரவுக்கு ஓராண்டு விலக்கு அளிக்கும் அவசர சட்டத்தை மத்திய அரசு பிறப்பித்தது. இதனிடையே பல்வேறு மாநிலங்கள் தங்கள் மாநில மொழியில்
நீட் தேர்வை நடத்த அனுமதிக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தன. இந்நிலையில் தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் உள்ள நிர்வாக ஒதுக்கீட்டு இடங்கள் அனைத்தையும் நீட் தேர்வு மூலம் மட்டுமே நிரப்ப வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. இதையடுத்து இந்த ஆண்டு தனியார் கல்லூரிகளில் மருத்துவ நுழைவுத் தேர்வுக்கு மே மாதம் 1ஆம் தேதியும் ஜூலை 24ஆம் தேதியும் நீட் தேர்வு நடைபெற்றது. இதையடுத்து உரிய மாற்றம் செய்து அடுத்த ஆண்டு முதல் மாநில மொழிகளில் நீட் தேர்வு நடத்த மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. இது தொடர்பாக மத்திய மக்கள் நலவாழ்வுத்துறை சார்பில் ஏற்கனவே ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இந்நிலையில் செய்தியாளர்களுடன் இன்று பேசிய மத்திய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் JP நட்டா இந்த ஆண்டு மருத்துவ படிப்புக்கு பொது நுழைவுத் தேர்வு கட்டாயம் என்று தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சியினரின் அமளி காரணமாக நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் ஒத்திவைக்கப்பட்டன. மக்களவை இன்று காலை தொடங்கிய போது கேள்வி நேரத்தின் போது காங்கிரஸ் மற்றும் எதிர்க்கட்சியினர் வெளிநடப்பு செய்தனர். வெளிநடப்பு குறித்து காங்கிரஸ் துணைத் தலைவர் ராகுல் காந்தி செய்தியாளர்களுடன் பேசிய போது, மரணமடையும் நபர்களுக்கு அஞ்சலி செலுத்துவது நமது மரபு என்றும் பயங்கரவாதிகளுக்கு எதிரான போரில் மரணமடைந்த வீரர்களை நாம் கௌரவப்படுத்தவில்லை எனவும் கூறினார். இதனால் தான் எதிர்க்கட்சிகள் வெளிநடப்பு செய்ததாக கூறினார். हमारा कहना है कि 50-50 में 50% ब्लैक मनी वापस दे दिया है। शायद पहली बार हमारे जो सैनिक मरे हैं उनका आदर नहीं किया, इसलिए हमारी पार्टी और पूरा ऑपोजिशन प्रोटेस्ट में वॉकआउट किया। நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் எதிர்க்கட்சிகளின் அமளியால் முதலில் 12 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. பின்னர் அவை கூடிய போதும் எதிர்க்கட்சியினர் பணத்தாள் விவகாரம், வருமான வரி சட்ட முன்வரைவு நிறைவேற்றம் உள்ளிட்டவற்றை குறித்து எதிர்ப்பு தெரிவித்து முழக்கங்களை எழுப்பினர். எதிர்க்கட்சியினரின் தொடர் அமளி காரணமாக நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் அடுத்தடுத்து ஒத்திவைக்கப்பட்டன. விவாதமின்றி நிறைவேற்றப்பட்ட வருமான வரி சட்ட முன்வரைவுக்கு குடியரசுத் தலைவர் அனுமதி அளிக்க கூடாதென வலியுறுத்தி எதிர்க்கட்சியினர் அவரை சந்திக்க நேரம் ஒதுக்குமாறு அனுமதி கோரியுள்ளனர். நாடாளுமன்றத்தில் அனைத்து பிரச்சினைகள் பற்றியும் விவாதம் நடத்த தயார் என மத்திய அமைச்சர் வெங்கையா நாயுடு தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சியினர் பல நாட்களாக அமளியில் ஈடுபட்டு வருவது தொடர்பாக செய்தியாளர்களுடன் பேசிய வெங்கையா நாயுடு, எதிர்க்கட்சியினர் வேண்டுமென்றே நாடாளுமன்ற அலுவல்களை முடக்கி வருவதாக குறிப்பிட்டார். நாடாளுமன்றத்தில் அவை நடவடிக்கையில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்றதாகவும், ஆனால் எதிர்க்கட்சியினர் வெளிநடப்பு செய்ததாக வெங்கையா நாயுடு கூறினார். விவாதத்தில் பங்கேற்கவோ அவை சுமூகமாக இயங்குவதையோ காங்கிரஸ் விரும்பவில்லை என்றும், காங்கிரசின் செயல் வீரர்களை அவமானப்படுத்துவது போல் உள்ளதாகவும் குறிப்பிட்டார். நக்ரோட்டாவில் ராணுவ முகாமில் பயங்கரவாதிகளை தேடுதல் பணி நடந்து வருவதாகவும், இதுபற்றி சபாநாயகருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேடுதல் பணி முடிந்த பின்னர் வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தப்படும் என வெங்கையா நாயுடு கூறினார். காஷ்மீரில் ராணுவ முகாம் மீது தாக்குதல் நடத்தி 7 வீரர்கள் பலியான காரணமாக பயங்கரவாதிகள் தேடும் பணியில் வீரர்கள் முனைப்புடன் ஈடுபட்டுள்ளனர். தாக்குதல் தொடர்பாக பிரதமர் மோடி பாதுகாப்பு அமைச்சர் மனோகர் பாரிக்கர் ஆகியோருடன் அவசர ஆலோசனை நடத்தியுள்ளார். ஜம்முவின் புறநகர் பகுதியில் நக்ரோட்டா என்ற இடத்தில் உள்ள ராணுவ முகாம் மீது காவல்துறையினர் சீருடையில் வந்த 5 பயங்கரவாதிகள் பீரங்கி படை பிரிவுக்குள் நுழைந்தனர். பயங்கர ஆயுதங்களால் அவர்கள் தாக்குதல் நடத்தியதில் ராணுவ உயர் அலுவலர் ஒருவரும் 3 வீரர்களும் பலியானார்கள். மேலும் சில வீரர்கள் காயமுற்றனர். தாக்குதலை அடுத்து 12 வீரர்கள், 2 பெண்கள், 2 குழந்தைகள் என மொத்தம் 16 பேரை பிணை கைதிகளாக பயங்கரவாதிகள் பிடித்தனர். இவர்களை பத்திரமாக மீட்க ராணுவ வீரர்கள் போராடிய போது ராணுவ அலுவலர் ஒருவரும் 2 வீரர்களும் பலியானார்கள். எனினும் பயங்கரவாதிகளை சுட்டுக் கொன்ற ராணுவம் 16 பேரை பத்திரமாக மீட்டது. பயங்கரவாதிகளை தேடும் பணி முடக்கிவிடப்பட்டுள்ளது. ஏராளமான ராணுவ வீரர்கள் முனைப்புடன் ஈடுபட்டுள்ளனர். ராணுவ தலைமை தளபதியும் அங்கு ஆய்வு நடத்தியுள்ளார். பயங்கரவாதிகள் தாக்குதல் தொடர்பாக பிரதமர் மோடி அவசர ஆலோசனை கூட்டம் நடத்தியுள்ளார். இதில் பாதுகாப்பு அமைச்சர் மனோகர் பாரிக்கர் உட்பட மூத்த அமைச்சர்கள் கலந்து கொண்டனர். இதில் பயங்கரவாத தாக்குதலை தூண்டிய பாகிஸ்தானுக்கு பதிலடி கொடுப்பது குறித்தும் ஆலோசனை நடத்தப்பட்டதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. பிரதமரின் ஜன்தன் வங்கியில் கணக்கு வைத்திருப்போருக்கு புதிய கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளதாக ரிசர்வ் வங்கி அறிவித்துள்ளது. ஜன்தன் வங்கியில் கணக்கு வைத்திருப்பவர்கள் மாதம் 10,000 ரூபாய் மட்டுமே பணம் எடுக்க முடியும் என்றும், அதற்கு மேலாக பணம் எடுக்க வேண்டுமானால் வங்கி மேலாளரின் அனுமதி தேவை என்று ரிசர்வ் வங்கி கூறியுள்ளது. வாடிக்கையாளர் பற்றிய விவரங்களை தராதவர்கள் மாதம் 5,000 ரூபாய் மட்டுமே பணம் எடுக்க முடியும் என்றும் அறிவித்துள்ளது. 500, 1000 ரூபாய் பணத்தாள்கள் செல்லாது என பிரதமர் மோடி கடந்த மாதம் 8ஆம் தேதி அறிவித்தார். அதன் பிறகு பழைய பணத்தாள்களை வங்கிகளில் மாற்றிக்கொள்ளவும் அவகாசம் அளிக்கப்பட்டது. பிரதமரின் இந்த அறிவிப்பிற்கு பிறகு பிரதமரின் ஜன்தன் வைப்பு வங்கி கணக்குகளில் 21,000 கோடி ரூபாய்க்கு டெபாசிட் ஆகியிருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. கருப்பு பணம் பதுக்கிய பலர் ஏழைகளின் ஜன்தன் கணக்கில் பணத்தை டெபாசிட் செய்ததாக தெரியவந்தது. இதனையடுத்து ஜன்தன் கணக்கில் டெபாசிட் செய்தவர்கள் அந்த பணத்தை எடுக்க ரிசர்வ் வங்கி புதிய கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது குறிப்பிடத்தக்கது.
வங்கிகளில் 500 ரூபாய் பணத்தாள்கள் வழங்கவில்லை, ஓய்வூதியதாரர்கள் அவதி. விவரம் விளம்பர இடைவெளிக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. தற்போதைய செய்தி. மேற்கு வங்கத்தில் ராணுவ ஹெலிகாப்டர் விழுந்து நொறுங்கிய விபத்தில் விமானி உட்பட 4 பேர் பலியாகினர், ஒருவர் படுகாயமுற்றார். சிலிகுரியில் நடந்த விபத்து குறித்து விசாரணை நடத்த உத்தரவிடப்பட்டுள்ளது. தற்போதைய செய்தி. மேற்கு வங்கத்தில் ராணுவ ஹெலிகாப்டர் விழுந்து நொறுங்கிய விபத்தில் விமானி உட்பட 4 பேர் பலியாகினர், ஒருவர் படுகாயமுற்றார். சிலிகுரியில் நடந்த விபத்து குறித்து விசாரணை நடத்த உத்தரவிடப்பட்டுள்ளது. பாரதிய ஜனதா கட்சி எம்பிக்கள் மற்றும் எம்எல்ஏக்கள் தங்கள் வங்கிக் கணக்கை சமர்ப்பிக்க வேண்டும் என்ற பிரதமர் மோடியின் அறிவிப்பு கண்துடைப்பு நாடகம் என்று தமிழக காங்கிரஸ் தலைவர் திருநாவுக்கரசர் தெரிவித்துள்ளார். சென்னை சத்தியமூர்த்தி பவனில் செய்தியாளர்களுடன் பேசிய போது இதனை அவர் தெரிவித்தார். மதிப்பிழந்த பணத்தாள் விவகாரம் தொடர்பாக நாடாளுமன்றத்தில் பிரதமர் மோடி பதிலளிக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து வலியுறுத்தி வருவதாக தெரிவித்த திருநாவுக்கரசர், ஆனால் பிரதமர் பதிலளிக்க மறுப்பது ஜனநாயகத்திற்கு ஏற்புடையதில்லை என்றார். ரொக்கம் இல்லாத பண பரிவர்த்தனை திட்டம் இந்தியாவில் வெற்றி பெறாது என பாரதிய ஜனதா மூத்த தலைவர்கள், பொருளாதார வல்லுநர்கள் உட்பட பலர் ஏற்கனவே தெரிவித்துள்ளதாகவும் திருநாவுக்கரசர் தெரிவித்தார். பிஜேபி எம்எல்ஏக்களும் எம்பிக்களும் கொண்டு போய் அவர்கிட்ட அக்கௌண்ட்ஸ் கொடுத்தா அவர் என்ன சர்டிபிகேட் எல்லாம் கணக்கு சரியா இருக்கும் பாரா, இல்ல எம்பிக்கள் எம்எல்ஏக்கள்லாம் பிஜேபியை சார்ந்தவர்கள் எல்லாம் முறைகேடாக அக்கௌண்ட் வச்சிருக்காங்க, ஊழல் செய்திருக்காங்கன்னு அந்த கட்சியுடைய தலைவர் சொல்லுவாரா? இது யாரை ஏமாற்றுவதற்காக அல்லது யாரை திருப்திப்படுத்துவதற்காக இது போன்ற நாடகங்களிலே மோடி அவர்கள் தொடர்ந்து பிராக்டிக்கலா சாத்தியக்கூறு இல்லாத விஷயங்களில் பிரதமர் கவனம் செலுத்துகிறார். தமிழகத்தில் அரசு நிலங்களை ஆக்கிரமித்துள்ளவர்கள் மீதான நடவடிக்கை குறித்த அரசாணையை விளம்பரப்படுத்த வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஆக்கிரமிப்பில் உள்ள அரசு நிலங்களை மீட்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரி வழக்கறிஞர் VPR மேனன் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கில் தமிழகத்தில் காலியாக உள்ள இடங்கள், ஆக்கிரமிப்பில் உள்ள இடங்களின் நிலவரம் குறித்த பட்டியலை தாக்கல் செய்யும்படி சென்னை உயர்நீதிமன்றம் ஏற்கனவே உத்தரவிட்டிருந்தது. இந்த மனு மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது ஆக்கிரமிப்பு அகற்றும் நடவடிக்கை குறித்த அரசாணையை தமிழக அரசு விளம்பரப்படுத்த வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. திருவாரூர் அருகே பயிர் கருகுவதை கண்டு மனமுடைந்து நஞ்சு உட்கொண்ட விவசாயி சேகர் சிகிச்சை பலனின்றி இறந்தார். திருவாரூர் அருகே முரிசியம் கிராமத்தை சேர்ந்த விவசாயி சேகர் கடன் பெற்று சம்பா சாகுபடி மேற்கொண்டார். போதிய தண்ணீர் இல்லாததால் விவசாயம் பாதிக்கப்பட்ட நிலையில் சேகர் மனமுடைந்து நஞ்சு உட்கொண்டார். இதனையடுத்து திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அவர் சிகிச்சை பலனின்றி இன்று காலை பலியானார். இந்த தற்கொலையால் திருவாரூர் மாவட்டத்தில் மட்டும் சம்பா பாதிப்பு காரணமாக விவசாயிகளின் உயிரிழப்பு 3ஆக அதிகரித்துள்ளது. இதனிடையே விவசாயிகளின் தற்கொலையை தடுத்து நிறுத்த மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என விவசாய சங்கங்கள் கேட்டுக் கொண்டுள்ளன. இவர் விவசாயம் பாதிக்கப்பட்டதுனாலையும் பயிரெல்லாம் கருவி போயிட்ட காரணத்தினாலையும் ரொம்ப நாளாவே திருப்பி வருத்தத்தில் இருந்தார். இந்த காரணத்தினால திருப்பி கடன்லாம் கொடுக்க முடியாது, பயிரெல்லாம் இப்படி போயிடுச்சு, என்ன செய்யறதுங்கிற காரணத்தில் மருந்து குடிச்சிட்டு இறந்துட்டார். இது ஒரே பதவி ஒரே ஓய்வூதிய திட்டம் என்பது ராணுவ வீரர்களின் உரிமை என்று லெப்டினன்ட் ஜெனரல் ஜக்பீர் சிங் குறிப்பிட்டுள்ளார். தென் பிராந்திய ராணுவ உயர் அலுவலர் லெப்டினன்ட் ஜெனரல் ஜக்பீர் சிங் நாளை பணி ஓய்வு பெறுகிறார். ஜக்பீர் சிங் 2014 பிப்ரவரி மாதம் கமாண்டிங் ஜெனரல் அலுவலராக பதவியேற்றார். இவரது பதவிக்காலத்தில் பல பகுதிகளில் ஓய்வு பெற்ற ராணுவ வீரர்களுக்கான மருத்துவமனைகள், நலத்திட்டங்கள், கல்லூரிகள், பள்ளிகள் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டன. கடந்த ஆண்டு சென்னை மற்றும் அதன் புறநகரில் ஏற்பட்டுள்ள வெள்ளத்தின் போது இவரது வழிகாட்டுதலில் 21,500 பேர் வெள்ளத்திலிருந்து மீட்கப்பட்டனர். ஜக்பீர் சிங் ஓய்வை முன்னிட்டு மறைந்த ராணுவ வீரர்களுக்கு மரியாதை செலுத்தும் நிகழ்ச்சி சென்னை போர் நினைவு சின்னத்தில் இன்று நடைபெற்றது. பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த ஜக்பீர் சிங், தென் பிராந்திய பகுதியில் பாதுகாப்புக்கு ஒரு சில அச்சுறுத்தல்கள் இருந்தாலும் கடற்படை, விமானப்படை, ராணுவப்படை உள்ளிட்ட அனைத்தும் தயார் நிலையில் இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். Majority of the soldiers retire at 35-36 years of age, and therefore the one rank one pension is something that is their right. And we have over a period of time been able to work with the governments and get whatever benefits
that could be got from the ex-servicemen. But there is a lot which still needs to be done. காஞ்சிபுரத்தை அடுத்த கோவிந்தவாடியில் ஓய்வு பெற்ற கிராம நிர்வாக அலுவலர் வீட்டில் நள்ளிரவில் புகுந்து 25 சவரன் தங்க நகை மற்றும் 3 லட்சம் ரூபாய் ரொக்கப்பணத்தை கொள்ளையடித்து சென்ற அடையாளம் தெரியாத நபர்களை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். காஞ்சிபுரம் மாவட்டம் கோவிந்தவாடியில் வசித்து வருபவர் கிருஷ்ணன். ஓய்வு பெற்ற கிராம நிர்வாக அலுவலராக இவரது வீட்டில் நேற்று நள்ளிரவில் புகுந்த கொள்ளையர்கள் இவரது கழுத்தில் வீச்சறிவாளை வைத்து மிரட்டி பீரோவில் இருந்த நகை மற்றும் ரொக்கப்பணத்தை கொள்ளையடித்து சென்றனர். இதுகுறித்து பாலுச்செட்டி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். 2 பேரோ 3 பேரோ கொள்ளையர் வந்தாங்க. அந்த நாடு தலைமட்டில் ஒருத்தர் கத்தியை பேட்டரி ஆடி வச்சுக்கின்னு 2 பேர் வந்து பீரோ திறந்து பீரோவில் இருந்த ரொக்க பணம் 3 லட்சம் 25 சவரன் நகை இருக்கும், அதெல்லாம் வந்து எடுத்துக்கின்னு அந்த நேரத்தோடு ஒருத்தன் கேட்குறான், இது பழைய நோட்டா புது நோட்டா அப்படின்னு கேட்டுக்கின்னு பணத்தை வரைக்குன்னு அவங்க போகும்போது போன வழி தடம் பூரா தண்ணி தெளிச்சுக்கினே போயிட்டாங்க. கோயம்புத்தூரில் வங்கிகளில் இன்று ஓய்வூதியம் பெறும்போது அவற்றில் புதிய 500 ரூபாய் பணத்தாள்கள் வழங்கப்படவில்லை என மக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். 500 மற்றும் 1000 ரூபாய் பணத்தாள்கள் செல்லாது என அறிவித்த மத்திய அரசு புதிய 2000 மற்றும் 500 ரூபாய் பணத்தாள்களை அறிமுகம் செய்தது. இந்நிலையில் இன்று ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்களுக்கு ஓய்வூதியம் வழங்கப்பட்டு வருகிறது. இவற்றில் புதிய 500 ரூபாய் பணத்தாள்கள் வழங்கப்படவில்லை என்றும் பெரும்பாலும் 2000 ரூபாய் பணத்தாள்கள் மட்டுமே வழங்கப்படுவதாகவும் ஓய்வூதியதாரர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். 2000 ரூபாய் பணத்தாள்களுக்கு சில்லறை கிடைக்காததால் புதிய 500 ரூபாய் பணத்தாள்களை வழங்க அரசு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பென்ஷன் வந்து எடுத்தாச்சு, ஆனால் 27 நாளைக்கு மேலே எடுக்க முடியல. முதல்ல டிவியில் அலௌன்ஸ் பண்ணாங்க எவ்வளோ வேணால் எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு, ஆனால் போனால் அந்த லிமிட்டு தான் வச்சுருக்காங்க. அதுவும் வந்து அந்த கரெக்டாக அந்த 2000 தான் கொடுக்குறாங்க. அந்த 2000 ரூபா தான் 100 ரூபா நோட் கொடுக்குறாங்க, மித்தெல்லாம் 2000 ரூபா தான் கொடுக்குறாங்க. இப்போ நாங்கள் வெளியில் போனால் அதை மாற்ற முடிய மாட்டேங்குங்களே, யாரும் சில்லறை கொடுக்க மாட்டேன்றாங்களே. 100 ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன், 500 கிடையாது. வெளியில் கொண்டு போய் எக்ஸ்சேஞ்ச் பண்ணால் ரொம்ப டிஃபிகல்ட்டி. 1500 ரூபாய்க்கு திங்ஸ் வாங்க சொல்கிறாங்க, அவ்வளோ வாங்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம். சம்டைம்ஸ் வேறு ஏதாவது அன்எக்ஸ்பெக்டட் எக்ஸ்பென்ஸ் வந்து வரலாம், பட் ஆர்டினரி ப்ரொவிஷன்ஸுக்கெலாம் வராது, மாற்ற முடியாது. திருவாரூரில் இன்று காலை முதலே வங்கி வாசலில் காத்திருக்கும் ஓய்வூதியதாரர்கள் பணம் எடுக்க ஏற்பட்டுள்ள சிக்கலை தீர்க்க மத்திய அரசு போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளனர். கடந்த 8ஆம் தேதி முதல் 500 மற்றும் 1000 ரூபாய் பணத்தாள்கள் செல்லாது என மத்திய அரசு அறிவித்ததை அடுத்து வங்கிகளில் பணம் எடுக்க மக்கள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர். நாள்தோறும் வங்கி வாசலில் நீண்ட வரிசையில் காத்திருந்த பணத்தை பெற்று செல்கின்றனர். இந்நிலையில் இன்று ஓய்வூதியம் வழங்கப்படும் நாள் என்பதால் ஓய்வூதியம் பெறும் முதியோர்கள் வங்கி திறப்பதற்கு முன்பே அதன் முன்பு காத்திருக்க தொடங்கிவிட்டனர். தற்போது நிலவும் சிக்கலான சூழ்நிலையை மாற்ற மத்திய அரசு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் எனவும் அவர்கள் கேட்டுக் கொண்டுள்ளனர். நான் ரயில்வே ஊழியனாக இருந்து ஓய்வு பெற்று இந்தியன் பேங்க் திருவாரூர் கிளையில் பென்ஷன் மாதம் வாங்கி கொண்டிருக்கிறேன். தள்ளாத வயதில் இங்கே நிறைய கும்பல் இருக்கின்ற காரணத்தால் இங்கே தங்கியிருந்து பென்ஷன் வாங்குவதற்காக காத்திருக்கிறேன். ரொம்ப கஷ்டமாக இருந்தது எங்களுக்கு. ஆகையினால இப்போ வந்து பேங்க்ல வந்து இதெல்லாம் மாற்றி எடுத்துக்கிட்டு வந்து மாத்திரை மருந்து இவங்களுக்கு ஊசி மருந்தெல்லாம் வாங்கணும். ரொம்ப உடம்பு முடியாதவங்க, அவங்கள கையோடு அழைச்சிட்டு வந்திருக்கிறேன். பணம் போட்டது பிறகு வாங்கணும்னு உட்காந்துருக்கோம் நாங்கள் இங்கே. துரியன் பழம் பற்றிய விழிப்புணர்வு மக்களிடையே அதிகரித்து வரும் காரணத்தால் இவற்றை உற்பத்தி செய்யும் பணியில் நீலகிரி மாவட்டத்தில் உள்ள அரசு பழ பண்ணைகள் ஈடுபட்டுள்ளன. நீலகிரி மாவட்டத்தில் பல்வேறு மூலிகை தாவரங்கள் அதிக அளவில் காணப்படுகின்றன. இவற்றில் துரியன் பழங்கள் குழந்தை பேருக்கு சிறந்த மருந்தாக கருதப்படுவதால் இவற்றை பல்வேறு பகுதிகளில் இருந்து வரும் மக்கள் வாங்கி செல்கின்றனர். ஆண்டுக்கு ஒருமுறை மட்டுமே துரியன் பழம் சீசன் என்பதால் பலரும் பழம் கிடைக்காமல் ஏமாற்றத்துடன் திரும்பி செல்கின்றனர். இந்நிலையில் அரசு பழ பண்ணைகளிலேயே இவற்றை பயிரிட முடிவு செய்யப்பட்டுள்ளது. இதன்படி குன்னூர் மேட்டுப்பாளையம் சாலையில் அமைந்துள்ள பர்லியாறு அரசு தோட்டக்கலை பழ பண்ணையில் துரியன் நாற்று உற்பத்தி செய்யப்பட்டு விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளன. பர்லியாரை பொறுத்தவரை வந்து இந்த துரியான் பழம் தான் ரொம்ப ஃபேமஸ்ஸு. இந்த வெளியில் இருக்கிறவங்க வெளிநாட்டில் இருக்கிறவங்க எல்லாம் வந்து இந்த துரியான் பழம் வாங்கி சாப்பிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. இந்த அரசு பழ பண்ணையில் இப்போ துரியான் நாற்று வந்து நிறைய வச்சுருக்கிறாங்க விற்பனைக்கு. இந்த துரியான் விதை வந்து இந்த மலைப்பிரதேசங்களில் வர்றதுனால இந்த வெளியில் இருக்கிறவங்கலாம் வந்து நிறைய பேர் வந்து இந்த துரியான் நாற்று வந்து வாங்கிட்டு போய் பயன்படுறாங்க. ஏமனில் புதிய அரசு அமைப்பு, ஹவுதி போராளிகள் அறிவிப்பு. விவரம் விளம்பர இடைவெளிக்கு பிறகு.
செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலக செய்திகள். ஏமனில் அதிபர் ஹாதிக்கு எதிராக போராடி வரும் ஹவுதி போராளிகள் புதிய அரசு அமைத்துள்ளதாக அறிவித்துள்ளனர். ஏமன் அரசுக்கு எதிராக ஈரான் அரசின் ஆதரவு பெற்ற ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் கடந்த 20 மாதங்களாக சண்டையிட்டு வருகின்றனர். கடந்த மார்ச் மாதம் ஏமன் அதிபர் மன்சூர் ஹாதி சவுதி அரேபியா நாட்டிற்கு தப்பியோடிவிட்டார். இதையடுத்து தலைநகர் சனா உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளை கைப்பற்றிய ஹவுதி கிளர்ச்சியாளர்களை ஒடுக்க சவுதி படைகள் தாக்குதல் நடத்தி வருகின்றன. இந்த தாக்குதல்களில் இதுவரை 7000 பேர் பலியாகினர், 40,000 பேர் காயமுற்றனர். ஏமனில் அமைதி ஏற்பட ஐக்கிய நாடுகள் அவை அனைத்தும் தரப்பினரையும் அழைத்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளது. இந்நிலையில் ஏமனில் பல்வேறு சிறிய கிளர்ச்சியாளர்கள் குழுக்களை உள்ளடக்கிய புதிய அரசு அமைவதாக ஹவுதி போராளிகள் திடீரென அறிவித்தனர். இதையடுத்து புதிய அமைச்சரவை பதவியேற்றுக் கொண்டது. பிரேசிலில் பொது செலவினத்தை குறைக்க அந்நாட்டு அரசு திட்டமிட்டுள்ளதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நடைபெற்ற போராட்டத்தின் போது வன்முறை வெடித்தது. பிரேசில் நாட்டில் பொருளாதார சீர்திருத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இதன் ஒரு பகுதியாக பொது செலவினத்தை குறைக்க சட்ட முன்வரைவு நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இதற்கு நாடு முழுவதும் எதிர்ப்பு கிளப்பியுள்ளது. இதனால் கல்வி மற்றும் சுகாதாரத்துறைகள் கடுமையாக பாதிக்கப்படும் என்று குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இந்த சட்ட திருத்தத்தை கண்டித்து நாடு முழுவதும் பல்வேறு இடங்களில் போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. இந்நிலையில் பிரேசிலியாவில் நடைபெற்ற போராட்டத்தின் போது வன்முறை வெடித்தது. இதில் 3 கார்களுக்கு தீ வைக்கப்பட்டன. அரசு கட்டிடங்கள் மீது கற்கள் வீசப்பட்டன. இதனையடுத்து போராட்டக்காரர்களை கலக்க காவல்துறையினர் கண்ணீர் புகை குண்டுகளை வீசியதால் அந்த இடமே போர்க்களம் போல் காட்சியளித்தது. இந்தியன் சூப்பர் லீக் கால்பந்து தொடரின் இன்றைய போட்டியில் டெல்லி அணியுடன் நார்த் ஈஸ்ட் அணி பலப்பரட்சி நடத்துகிறது. இந்த தொடரின் 52வது லீக் போட்டி குவஹாத்தியில் உள்ள இந்திரா காந்தி திடலில் இன்று இரவு 7 மணிக்கு தொடங்குகிறது. இதில் டெல்லி அணியுடன் நார்த் ஈஸ்ட் அணி மோதுகிறது. இதுவரை 12 போட்டிகளில் பங்கேற்றுள்ள டெல்லி அணி 5 வெற்றிகளுடன் 20 புள்ளிகள் பெற்று புள்ளிப்பட்டியலில் 2வது இடத்தில் உள்ளது. நார்த் ஈஸ்ட் விளையாடிய 12 போட்டிகளில் 4 வெற்றிகளுடன் 15 புள்ளிகள் பெற்று 5வது இடத்தில் உள்ளது. வேலூர் மாவட்டத்தை சேர்ந்த பள்ளி மாணவர் தேசிய அளவிலான கபடி போட்டியில் பங்கேற்று மாநிலத்திற்கு பெருமை சேர்த்த நிலையில் வறுமையால் வாடும் தமக்கு தொடர்ந்து விளையாட மத்திய மாநில அரசுகள் உதவ வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளார். வேலூர் மாவட்டம் திருவளம் கிராமத்தை சேர்ந்த ஸ்ரீதர் ராணிப்பேட்டை அரசு மேல்நிலைப் பள்ளியில் 8ஆம் வகுப்பு பயின்று வருகிறார். இவர் கபடி போட்டியில் 15 வயதிற்குட்பட்ட பிரிவில் மாநில அளவில் சிறந்த வீரராக தேர்வு செய்யப்பட்டு தேசிய கபடி போட்டியில் பங்கேற்றார். மத்திய பிரதேசத்தில் நடைபெற்ற தேசிய அளவிலான போட்டியில் பங்கேற்று பதக்கமும் சான்றிதழும் பெற்ற ஸ்ரீதர் தொடர்ந்து பன்னாட்டு அளவிலான போட்டிகளில் பங்கேற்க ஆர்வம் உள்ளதாகவும் இதற்கு மத்திய மாநில அரசுகள் உதவ வேண்டும் எனவும் கேட்டுக் கொண்டுள்ளார். தந்தை இறந்துவிட்ட நிலையில் தாய் மட்டுமே கூலி வேலை பார்த்து தன்னை படிக்க வைப்பதாகவும் போதிய உதவி கிடைத்தால் தன்னால் மென்மேலும் சாதனைகள் படைக்க முடியும் என்றும் ஸ்ரீதர் தெரிவித்துள்ளார். நான் வந்து டிஸ்ட்ரிக்ட் விளையாடி, டிஸ்ட்ரிக்ட்லேருந்து ஸ்டேட் விளையாடி, ஸ்டேட்லேருந்து நேஷ்னல் போய் விளையாடி எனக்கு சர்டிஃபிகேட்லாம் தந்தாங்க. எங்கள் குடும்ப சூழ்நிலைனால எங்கள் அப்பா வந்து இல்லை, எங்கள் அம்மா மட்டும் தான் எனக்கு கூலி வேலை செஞ்சு எங்களை வந்து படிக்க வைக்கிறாங்க. இந்தியா பிளேயர் ஆகணும், நான் வந்து இந்தியாவில் விளையாடி நிறைய கப்பலாக விளையாடணும். கவர்மெண்ட் எனக்கு வந்து உதவி செஞ்சால் எனக்கு ரொம்ப நல்லா இருக்கும். நாங்கள் கூலி வேலை செஞ்சு தான் நாங்கள் படிக்க வைக்கிறோம். எங்களுக்கு ரொம்ப கஷ்டம். எங்கள் வீட்டுக்காரர் இருந்தாலும் நல்லா இருந்திருக்கும். எங்கள் வீட்டுக்காரர் இல்லாததுனால என்னால் ஒண்டி வேலை செஞ்சு படிக்க வைக்க முடியல. இவர் வந்து கபடி விளையாடுறாரு, ஸ்டேட் லெவலில் போய் விளையாடி இருக்கிறாரு. இன்னமும் கூட நேஷ்னல் லெவலில் இப்போ விளையாடுறதுக்காக ஆசைப்படுறாரு. கவர்மெண்ட் ஹெல்ப் பண்ணுச்சுன்னா எங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குங்க. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வங்கக்கடலில் நாடா புயல் உருவாகியுள்ளது. நாளை மறுநாள் அதிகாலை கடலூர் அருகே கரையை கடக்க வாய்ப்பு. திரையரங்குகளில் தேசிய கீதம் இசைக்க வேண்டும், உச்சநீதிமன்றம் உத்தரவு. வரும் கல்வியாண்டில் நீட் தேர்வு உறுதி, மத்திய நல்வாழ்வுத்துறை அமைச்சர் தகவல். எதிர்க்கட்சியினர் தொடர் அமளி, நாடாளுமன்ற இரு அவைகளும் ஒத்திவைப்பு.
ஜன்தன் வங்கி கணக்குகளுக்கு புதிய கட்டுப்பாடுகள், ரிசர்வ் வங்கி அறிவிப்பு. இத்துடன் வேந்தரின் உச்சிவெளி பகல் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் மாலை 5:30 மணிக்கு வேந்தரின் அந்திமாலை தொடர் செய்திகளில் சந்திப்போம். வணக்கம். வணக்கம்.